கொஞ்சம் பாதாம் முந்திரியும் கசகசா வெள்ளரி பருப்பும் கிராம்பும் ஏலம் சோம்பு மிளகு சேர்த்த சூப்பர் டண்டாயி. ஹம்மா 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 ஹே ஹம்மா 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 ஹம்மா. பாலை காய்ச்சி வச்சு மற்றதை அரைச்சி வச்சு ஆஹா என்ன சுகமோ. சீனி கொஞ்சம் சேர்த்து நல்லா குளிர வச்சு ஆஹா என்ன இதமோ. டண்டாய் 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 ஹே ஹம்மா 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 ஹம்மா. டண்டாய்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். நம்ம ஊர் பழையது மாதிரி. நம்ம எப்படி பழையது சாப்பிட்டா குளிர்ச்சி அப்படிங்கிறோம், அந்த மாதிரி. அது எப்படி செய்கிறதுன்னு அழகாக தமிழில் எழுதி எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இது என்ன உடம்புக்கு குளிர்ச்சியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார், அது மட்டும் இல்லை, நல்ல மூளையில் ஞாபக சக்தி நல்லா இருக்கும், எங்கள் ஊரில் இது எல்லாரும் சாப்பிடுவாங்க வெயில் காலத்தில் அப்படின்னு சொன்னாப்புல. சரி, அவங்க சொல்லி கொடுத்த டண்டாய் டண்டாய் அது என்னன்னு கேட்டாக்க, கொஞ்சம் பாதாம் முந்திரியும் சோம்பு கசகசா வெள்ளரி பருப்பும் இது எல்லாத்தையும் சேர்த்து பாலையும் சேர்த்து சர்க்கரையும் போட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை குளிர குளிர சாப்பிடுங்க. இப்போ அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத சொல்லிடுறேன். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, வெள்ளரி விதை, சோம்பு, லவங்கப்பட்டை, மிளகு, ஏலக்காய், லவங்கம், கிராம்பு, காஞ்ச ரோஜா இதழ், அஸ்கா சக்கரை, கசகசா, பால். இது எல்லாத்தையும் ஓரளவு எவ்வளவு முடியுதோ, எவ்வளோ பேர் இருக்கிறோமோ, ஒரு கைப்பிடி பாதாம், ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு, அதெல்லாமே போதும். இப்போ நான் இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த கசகசா வெள்ளரி பருப்பு, அந்த பொண்ணு எப்படி எழுதியிருக்கிறாளோ அதே மாதிரி, முந்திரி பருப்பு, இந்த பிஸ்தா பாதாம் பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிட்டு வரப்போகிறேன். நான் சொன்னது எல்லாம் போட்டு நல்லா எங்கள் முத்து பேச்சு போட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா. அந்த ரீனா பொண்ணு என்ன எழுதியிருந்தான்னா, இந்த பொடி பண்ணினதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் பாலை ஊற்றி நிறையா தண்ணி ஊற்றுங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டேன். இதை திக்காலாம் சாப்பிடக்கூடாது, காப்பியா இது திக்காக சாப்பிட்றதுக்கு, நல்ல நீர்க்க சாப்பிட்ணும், நிறையா சாப்பிடலான்னு சொன்னான். இந்த பொடியை தண்ணியில் போட்டு இப்போ கலக்க போகிறேன். கட்டி முட்டி இல்லாதபடி இதை பாருங்க. நம்ம எப்படி நீர் மோர் பானகமெல்லாம் சாப்பிட்றோம், அந்த மாதிரி அவங்க இந்த டண்டாயி பண்ணுறாங்க. நல்லா இருக்கு. எனக்கு அவள் கொடுத்து விட்டதை சாப்பிட்டதுலேருந்து இதை எப்படியாச்சும் செய்யணும்னு ரொம்ப துடியாக இருந்தேன் பாருங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, என்னங்க நீங்கள் குழாயை திறந்து விட்டாப்புல தண்ணியை ஊற்றுறீங்கங்காதீங்க, எது நல்லதோ அதைத்தான் செய்யணும். இப்போ இதில் பாலை ஊற்றிட்டு, ஆஹா, ஏலக்காய், மிளகு, சோம்பு, பாதாம், வெள்ளரி பருப்பு, லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமா சேர்ந்து மனம் தூக்குதுங்க. இதில் இப்போ சர்க்கரையும் போட்டுருவோம். சர்க்கரை ரொம்ப போட வேண்டாம். சர்க்கரையும் போட்டு, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நீ இட்லிக்கு ஆட்டும்போது உங்கள் மாமியார் நாத்தனாரெல்லாம் நினச்சிக்க, ஏன்னா அப்படி அரைப்பாங்களாம். அப்படி இல்லை, இப்போ நம்ம யாரை நினச்சிக்கலாம், இதெல்லாம் சாப்பிட போகிற பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்க போகிறோம், இல்லைங்களா? இப்போ நான் நல்லா கலந்துட்டேன். அந்த ரீனா பொண்ணு இன்னும் என்னமோ ஒன்று எழுதியிருந்துச்சே, இதுதான். இது என்ன தெரியுமா, நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா காய்ந்த ரோஜா பூ இதழ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இவ்வளவு நிறைய பால் வேறு திக்கா வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு
இன்னும் ஒன்று, அது என்னது? அது ரீனா பொண்ணு என்ன சொன்னா? பாதாம் பருப்பு, வெள்ளரி பருப்பு. குங்குமப்பூவே, கொஞ்சம் பூராவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. இதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி. ஆனால் நம்ம இவ்வளோ சாமான் போட்டிருக்கிற பொழுது அந்த குங்குமப்பூ போடாட்டி எப்படியே. அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு, இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி ஆத்தாடி ₹50 கொடுத்து குங்குமப்பூ போடணுமாக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட வேண்டாம். அவங்க இதெல்லாம் போடுறதுனால தான் அவங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கோ அப்படின்னு நான் நினச்சிப்பேன். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்திங்கிறதுனால அப்படியே விட்டுற முடியல. ஒன்றுமில்ல, தயிர் கீர் ஊற்றினா கூட எங்கள் பாட்டி இப்படி தண்ணி ஊற்றி குழப்பி போடு அப்படிம்பாங்க. அது கூட போயிடக்கூடாதான். இப்போ நான் சொன்னேனே, கொஞ்சம் பாதாம் முந்திரியும் கசகசா சோம்பும் சேர்த்து சர்க்கரை போட்டேனோ. இருங்க, கொஞ்சம் கண்ணை மூடிக்கிடுங்க. நான் என் வாழ்க்கையில் இவ்வளோ ருசியாக ஒரு சர்பத்து சாப்பிட்டதில்லை. பால் சர்பத்து. இதில் அப்பா மணிக்கலால் சேட்டு, நீயும் உன் பொண்டாட்டி ரீனாவும் என்னன்னைக்கும் நல்லா இருக்கணும். தபார் என் முத்து பேச்சு, என்னோட ஃபோனை கொண்டாப்புல. இது ரொம்ப அழகாக இருக்குது. இது அப்படியே படம் எடுக்கணும் எனக்கு சாப்பிட்றதுக்குள்ள. ஆஹா, எப்படியெல்லாம் நம்ம ஊர் பழையது, நம்ம ஊர் மோர், இவங்களோட டண்டாயி எப்படி இருக்கு தெரியுமா? இதை பாருங்க. இன்னைக்கு நம்ம தென்னாட்டு மோரை குடிச்சதுக்கு பதிலுக்கு வடநாட்டுக்காரங்க ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்க ரொம்ப அழகாக ஒரு டண்டாய் சொல்லி கொடுத்துட்டாங்க. நானும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிவிட்டேன். குங்குமப்பூ மட்டும் வேணும்னா போட்டுக்கிடுங்க, அம்புட்டு விலையோ சொந்ததெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா பாக்கியெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் மிக்சியிலையே அரைச்சிக்கலாம். எங்கள் முத்து பேச்சியே மிக்சியில் தான் அரைச்சிட்டா. எதுவாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் சாப்பிடணும். அது எந்த மாநிலங்கிறத பார்க்கக்கூடாது. இந்த உடம்புக்கு எதெல்லாம் நல்லது அதைத்தான் பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் என்னன்னைக்கும் இந்த டண்டாய் மாதிரி குளிர்ச்சியாக இருக்கணும்.